சென்னை ராயபுரத்தில் உள்ள RSRM அரசு மகப்பேறு மருத்துவமனையில் மாதந்தோறும் 1200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறக்கின்றன. அதிக அளவில் குழந்தை பிறப்பு இருக்கும் இந்த மருத்துவமனையில் பிரசவத்திற்கு வரும் கர்ப்பிணி பெண்களுக்கு போதிய வசதி இல்லாமல் சிரமப்பட்டு வருகின்றன. மேலும் மருத்துவமனை வளாகத்தில் ஆங்காங்கே பள்ளம் உள்ளதால் கழிவுநீர் தேங்கி கடும் துர்நாற்றம் வீசி வருவதாகவும் நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் தாயும் மகனும் சேர்ந்து கஞ்சா விற்பதாக தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் அவர்களது வீட்டை சோதனை நடத்தினர். அப்பொழுது 3 கிலோ கஞ்சாவை வீட்டில் பதுக்கி வைத்து போன் செய்பவர்களுக்கு ஹோம் டெலிவரி செய்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட செட்டிக்காரிச்சோரையைச் சேர்ந்த தாய் பூங்கொடி, மகன் சந்தோஷ் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 72வது பிறந்தநாள் விழா மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய தலைமை கழக பேச்சாளர் ஆடுதுறை, உத்தரபாதி தமிழக முதலமைச்சரின் சிறப்பு திட்டங்களால் மகளிர் வாழ்க்கை மேம்பட்டுள்ளது என்று பெருமிதமாக பேசினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா ஆகியோர் சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நயினார் நாகேந்திரன், ஆளுநரை தபால்காரர் என கூறுவது தமிழக முதலமைச்சருக்கு அழகல்ல என செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தார். ஆளுநர் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கீகாரம். மாநில அரசுகள் தான் அதிகாரம் அதிகம் இருக்கிறது. அதை தபால்காரன் சொல்லி அந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுறது முதலமைச்சருக்கு அழகல்ல. திண்டுக்கல் நீட் தேர்வில் உயிரிழந்த 22 மாணவ மாணவிகளுக்கு அதிமுக அஞ்சலி செலுத்துவது அரசியல் நாடகம் என்று திண்டுக்கல் மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சியின் முக்கிய பகுதிகளில் மாநகர செயலாளர் ராஜப்பா தலைமையில் இது குறித்து துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கினர். கோவை பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் ASP அலுவலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு அறையை திறந்து வைத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், காவல்துறை சார்பில் பொருத்தப்பட்டுள்ள கேமராக்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் இருந்து ஆய்வு செய்யும் வகையில் மொத்தம் 100 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இன்று CCTV மாடர்ன் கண்ட்ரோல் ரூம் இன்னைக்கு இனாகரேட் பண்ணியிருக்கோம். இந்த மாடர்ன் கண்ட்ரோல் ரூமில் ஏற்கனவே உள்ள 150லேருந்து 200 கேமராஸ் இதில் இன்டகிரேட் பண்ணி ஒரே இடத்துலேருந்து 200 கேமராஸையும் நம்ம மானிட்டர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட டவுனில் தாலுக், வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு எல்லா CCTV கேமராவும் இதில் கண்ட்ரோலில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக 100 கேமராஸை இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணி அதுவும் இனாகரேட் பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தருமபுரி 4 ரோடு சிக்னல் அருகே உள்ள சிக்னலில் தற்போது பச்சை திரை கொண்ட மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் சிக்னலில் 2 நிமிடம் வரை காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் வெயில் தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடிவதாக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.